भाइयों बहनों, I was talking about Gujarat and Tamil Nadu relation. Gujarat is a cotton grower state and Tamil Nadu is a state which consume maximum cotton from the Gujarat. நண்பர்களே, நான் குஜராத் தமிழகத்திற்கான உறவு பற்றி பேசினேன். குஜராத் பருத்தி உற்பத்தியிலே மிக அதிகமாக செய்து கொண்டிருக்கின்ற மாநிலம். ஆனால் அந்த பருத்தியை வாங்குகின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. Trichy has always been the hub of higher education. I am glad to know that last year Regional Engineering College Trichy was ranked the best technical institution in the country, even overtaking IITs. தகவல் தொழில்நுட்பமானது மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே இருக்கின்ற ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் ஐஐடியை காட்டிலும் மிக வேகமாக முன்னேறி முதல் நிலை வந்திருக்கிறது என்கின்ற செய்தி மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. Who can forget the contribution of BEL Trichy, which supplied boilers at almost all the power stations in the country? யார் இந்த திருச்சியிலே இருக்கின்ற பெல் நிறுவனம் இந்த நாட்டில் மின் உற்பத்திக்காக அதனுடைய பங்களிப்பை மறந்துவிட முடியும்? It is a matter of pride for Trichy that Dr. Abdul Kalam, ex-President of India, studied in the St. Joseph College, Trichy. இங்கு பிஹெச்இல் இருப்பதைப் போல முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்களும் இங்கு திருச்சியிலே சென்ட் ஜோசப் கல்லூரியிலே படித்தார். We can go on listing the factors that make Trichy unique. When Gandhiji started his Dandi March on the same day, we must remember this is the historical event which Tamil Nadu and country can feel proud, Trichy can feel proud. When we can go on listing the factors to make Trichy unique, when Gandhiji started his Dandi March on the same day, a march from Trichy led by VOC started towards Vedaranyam for making salt. திருச்சிக்கு பலவித விசேஷ தன்மை இருக்கிறது. மகாத்மா காந்தி அவர்கள் தண்டி யாத்திரை துவங்கிய பொழுது இங்கு திருச்சியில் இருந்துதான் வஉசி அவர்களும் அவருடைய இயக்கத்தை துவங்கினார். இங்கு வேதாரண்யத்திலே அப்பொழுது உப்பு காய்ச்சப்பட்டது. ஆகவே திருச்சி பல விதங்களிலே நாம் திருச்சியும் தமிழகம் பெருமைப்படுகின்ற விஷயங்கள் பல நடந்திருக்கின்றன. मित्रों, आज जो मैंने अपने भाषण के प्रारंभ में हमारे जवानों को श्रद्धांजलि देने के लिए 2 मिनट मौन के लिए आपसे प्रार्थना की, लेकिन मन में बहुत पीड़ा होती है, बहुत गुस्सा आता है कि दिल्ली में एक ऐसी सरकार बैठी है कि युद्ध में हमारे जितने जवान मारे गए उससे ज्यादा हमारे जवान टेररिस्टों की गोलियों से मारे गए हैं. நண்பர்களே, என்னுடைய உரையின் துவக்கத்திலேயே நான் சொன்னேன், இந்த நாட்டிலே உயிரிழந்த ஜவான்களை பற்றி நாம் மௌனம் அனுசரித்தோம். ஆனால் நமக்கு வருத்தம் ஏற்படுகிறது, கோபம் ஏற்படுகிறது. இந்த போரிலே இறந்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை விட பயங்கரவாதிகள் கையாலே இறந்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று எண்ணும் பொழுது நமக்கு கோபம் வருகிறது. मित्रों, हम सबके मन में एक सवाल उठता है कि 125 करोड़ का देश और क्या ताकत है विदेशियों की कि इटली के लोग आकर के केरल के समुद्री तट पर हमारे मछुआरों को गोलियों से भून दें. क्या कारण है कि पाकिस्तान की सेना हिंदुस्तान की धरती पर हमारे सेना के जवानों के सर काट करके ले जाए? क्या कारण है कि पाकिस्तान की सेना आकर के हमारे जवानों को सीमा पर सुरक्षा बल पर गोलियां चला करके उनको भून दें और उसके बाद भी दिल्ली की सरकार पाकिस्तान के प्रधानमंत्री के साथ प्रोटोकॉल के तहत
चिकन बिरयानी के भोजन के समारंभ योजित करें। இவைகளை பற்றி பார்க்கும் பொழுது நம் மனதிலே ஒரு கேள்வி எழுகிறது. 125 கோடி மக்கள் இருக்கின்ற இந்த நாட்டிலே இத்தாலியிலிருந்து வந்து இங்கே கேரளத்திலே நம் மீனவர்களை கொல்லுவிட முடியும் என்று சம்பவம். பாகிஸ்தான் நம் பாரத மண்ணிற்குள்ளே வந்து நம் ராணுவ வீரர்களுடைய தலையை துண்டித்து எடுத்து போகின்ற சம்பவம். அதே போல பாகிஸ்தான் நம்முடைய எல்லையிலே பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்களை சுட்டு கொல்லுகின்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி பாகிஸ்தான் பிரதமரோடு புரோட்டோகால் வெளியிலே அவர் உணவருந்துகிறார் என்று சொன்னால் அது என்ன சக்தியால் இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். मित्रों, हिंदुस्तान के हर नागरिक के मन में सवाल उठता है, क्या हम इतने दुर्बल हैं, क्या हम इतने वीक हैं, क्या हम इतने कमजोर हैं कि आए दिन हमारे पड़ोसी आकर के जो चाहे वो हमारे साथ करते रहें और हम हाथ में हाथ रख करके, आंख बंद करके, मुंह पे ताला लगा करके इन सारी चीजों को झेलने के लिए इस देश को मजबूर करते रहे. இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன் மனதிலே கேள்வி எழுகிறது. இந்த நாடு என்ன அவ்வளவு தூரம் கையாலாகாத நாடா, பலவீனமான நாடா, சக்தி இல்லாத நாடா? நம்முடைய அண்டை நாட்டினர் என்ன நினைத்தாலும் எப்பொழுது வேண்டாலும் நம் நாட்டிற்குள் வந்து இம்மாதிரியான வன் கொடுமைகளை செய்துவிட்டு போக முடியும். ஆனால் நாம் கண்ணை மூடிக்கொண்டு வாயை பொத்திக் கொண்டு நாம் இருந்திருக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலை ஏன் ஏற்பட்டு இருக்கிறது? मैं आप लोगों से एक सवाल पूछना चाहता हूं. राजा तमिल में आपसे पूछेंगे और मैं आप सबसे एक आवाज से जवाब चाहता हूं. हमारे सेना के जवानों को दिन रात मार दिया जाता हो, निर्दोष नागरिकों को मार दिया जाता हो, आतंकवाद आए दिन हमें परेशान करता हो, निर्दोषों को मारता हो, क्या ऐसे समय प्रधानमंत्री को पाकिस्तान के नेताओं के साथ बातचीत करने की जल्दबाजी करनी चाहिए क्या? நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அதை ராஜா தமிழிலே உங்களுக்கு சொல்லுவார். அனைவரும் ஒரே குரலிலே அதற்கு பதிலளிக்க வேண்டும். பாகிஸ்தான் நம் நாட்டின் மீது இம்மாதிரியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய பிரதமர் பாகிஸ்தானுடைய அரசியல் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இவ்வளவு அவசரப்பட வேண்டுமா? இதற்கு ஒரே குரலிலே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். नहीं, फिर से बोलिए, திரும்ப சொல்லுங்கள். एक बार फिर से बोलिए. மீண்டும் ஒரு முறை. नो. प्रधानमंत्री जी, ये न मैं बोल रहा हूं, न भारतीय जनता पार्टी बोल रही है. ये सिर्फ दूर सुदूर बैठे हुए तमिलनाडु में ट्रिची के नौजवान आपको कह रहे हैं. பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களே, இதை நான் சொல்லவில்லை, பாரதிய ஜனதா கட்சி சொல்லவில்லை. மிக தொலைவிலே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் இதை சொல்லுகிறார்கள் உங்களுக்கு. भाइयों बहनों, मैं आज 2 घटनाओं का स्मरण कराना चाहता हूं. कुछ समय पहले ब्राजील के जीवन में एक महत्वपूर्ण घटना घटी. कोई देश स्वाभिमान के साथ कैसे जीता है, आत्मगौरव के साथ कैसे गुजारा करता है, ये हमने दुनिया से सीखना पड़ेगा. ब्राजील के अंदर एक घटना घटी. ब्राजील को पता चला कि अमेरिकन गवर्नमेंट ब्राजील के अंदर जासूसी कर रही है. खुफिया एजेंसीज के माध्यम से ब्राजील की हर गतिविधि पर अमेरिका ध्यान रख रहा है. और ये बात जब पता चला तो ब्राजील जैसे छोटे देश ने अमेरिका के एक डेलीगेशन का ब्राजील की धरती पर स्वागत करने से इनकार कर दिया और अमेरिका को सीधा सीधा ब्राजील ने संदेश दे दिया था.
நண்பர்களே, நான் 2 சம்பவங்களை பற்றி உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். பிரேசில் நாட்டிலே ஒரு சம்பவம் நடந்தால் அந்த நாடு எப்படி ஒரு முழு சக்தியோடு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதற்கான உதாரணம். அமெரிக்கா பிரேசில் நாட்டின் மீது கண்காணிப்பு செய்தது. அந்த கண்காணிப்பு செய்கிறது என்கின்ற தகவல் கிடைத்தவுடனே என் நாட்டினை உளவு பார்ப்பதற்கு கண்காணிப்பதற்கு அமெரிக்கா யார் என்று அமெரிக்காவுடைய பிரதிநிதிகள் குழுவை பிரேசில் மண்ணிலே நாங்கள் வரவேற்க மாட்டோம் என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். भाइयों बहनों, ब्राजील के सम्मान के लिए ब्राजील की सरकार ने जो डिसीजन लिया, क्या उसका हमने गौरव करना चाहिए कि नहीं करना चाहिए? பிரேசில் அரசாங்கம் அந்த நாட்டினுடைய தன்மானத்தை காப்பதற்காக ஒரு நடவடிக்கை மேற்கொண்டது என்று சொன்னால் அதை நாம் ஆதரிக்க வேண்டும், அதை நாம் பாராட்ட வேண்டுமா வேண்டாமா? मैं एक और दूसरी घटना आपको बताता हूं. अभी कुछ समय पहले अमेरिका की जासूसी संस्था में काम करने वाले स्नोडेन, उस पर आरोप लगा कि स्नोडेन ने अमेरिका की जासूसी संस्था की कुछ बातें उसने लीक कर दी हैं, देशद्रोह किया है. और ये सारी बातें बाहर आई. अमेरिकन गवर्नमेंट स्नोडेन को अरेस्ट करना चाहती थी, लेकिन स्नोडेन वहां से भाग करके रसिया चला गया. रसिया ने स्नोडेन को आश्रय दिया. इस बात से नाराज होकर के ओबामा रशिया जाने वाले थे. उन्होंने रसिया को मना कर दिया कि तुमने हमारे एक देशद्रोही को आपके यहां पनाह दी है, मैं तुम्हारे रशिया नहीं आऊंगा. ओबामा ने अपनी ताकत दिखाई. மற்றொரு சம்பவம், அமெரிக்காவிலே உளவுத்துறையிலே பணியாற்றிக் கொண்டிருந்த ஸ்னோடன், அவர் அந்த உளவுத்துறையிலே அவருக்கு தெரிந்த விஷயங்களை வெளியிட்டார். தேச துரோகத்தில் ஈடுபட்ட காரணத்தினாலே அமெரிக்க அரசாங்கம் அவரை கைது செய்ய முனைந்தது. ஆனால் ஸ்னோடன் அங்கிருந்து தப்பிச் சென்று ரஷ்யாவிலே சரணடைந்தார். ரஷ்ய அரசாங்கம் அவருக்கு புகலிடம் கொடுத்தது. அமெரிக்க அதிபர் சொன்னார், என் நாட்டிலே துரோகம் செய்து ஓடியவனுக்கு நீ புகலிடம் கொடுத்த காரணத்தினாலே உன் மண்ணிலே நான் கால் வைக்க மாட்டேன் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் சொன்னார். मित्रों, हम लोगों को सोचना होगा, दुनिया का कोई छोटा देश हो या कोई बड़ा देश हो, लेकिन जब उनके स्वाभिमान पर चोट होती है, उनके राष्ट्र गौरव पर चोट होती है, तो बाकी सारे हिसाब किताब छोड़ करके वो देश अपने इज्जत के लिए, अपने गौरव के लिए, अपने सम्मान के लिए खड़ा हो जाता है और दुनिया की किसी भी ताकत की परवाह नहीं करता है. ஒரு நாடு சிறிய நாடோ பெரிய நாடோ, அந்த நாட்டினுடைய தன்மானத்திற்கு சுய கௌரவத்திற்கு இழுக்கு ஏற்படுமானால் அந்த நாடு வேறு நாடு என்ன நினைக்கிறது என்பதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டார்கள். சூழ்நிலை என்ன என்பதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். தன் நாட்டினுடைய சுய கௌரவத்தையும் மரியாதையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக வீறு கொண்டு எழுந்து நிற்பார்கள். मित्रों, इसलिए मैं कहना चाहता हूं कि प्रधानमंत्री जी, आप अमेरिका में गए हुए हैं, ये देश आपसे जानना चाहता है कि आपकी प्राथमिकता क्या है. क्या हिंदुस्तान का स्वाभिमान आपकी प्राथमिकता है? हिंदुस्तान का गौरव आपकी प्राथमिकता है? हिंदुस्तान के जवानों का खून, उसका सम्मान आपकी प्राथमिकता है कि दुनिया के दबाव में, दुनिया में अच्छा दिखने के लिए, बातचीत करने के लिए उतावलेपन दिखाने का ये आपकी प्रायोरिटी है? इसका जवाब ये देश आपसे सुनना चाहता है. நான் பிரதமரிடமிருந்து ஒன்று கேட்க விரும்புகிறேன். நீங்கள் எதற்கு முன்னுரிமை அளிக்க விரும்புகிறீர்கள்? இந்த நாட்டினுடைய தன்மானத்திற்கா, கௌரவத்திற்கா, அல்லது உலக நாடுகளுடைய நிர்பந்தத்தின் காரணமாக பாகிஸ்தானோடு நான் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறேன் என்று சொல்கிறீர்களே, அதற்கு முன்னுரிமை தரப்போகிறீர்களா?
உங்களுக்கு எதற்கு முன்னுரிமை தரப்போகிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். भाइयों बहनों, देश में एक ऐसी सरकार है जिस सरकार के होने के कारण न इस देश में हमारी माताएं बहनें सुरक्षित है, जिस सरकार के कारण न इस देश में सीमा पर तैनात हमारे जवान सलामत है, इस सरकार के रहते हुए चाइना की सीमा पर हमारी भूमि सलामत है, इस सरकार के रहते हुए गुजरात हो या तमिलनाडु या केरल हो, हमारे मछुआरे सलामत नहीं है. अगर इस देश में ऐसी सरकार रहने के कारण पूरा देश असलामत हो तो सबसे पहला काम होता है ये असलामती पैदा करने वाली उस निकम्मी सरकार को उखाड़ के फेंक देना चाहिए. ஒரு நாட்டிலே அந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த நாட்டினுடைய எல்லைக்கு பாதுகாப்பு இல்லை, உள்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது குஜராத்தோ கேரளாவோ தமிழ்நாடோ அந்த மாநிலங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இம்மாதிரி எதற்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய முதல் கடமை என்னவென்று சொன்னால் அந்த அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டியது நம்முடைய முதல் கடமையாக அமைந்திருக்கிறது. मित्रों, दिल्ली में एक ऐसी सरकार बैठी है जिसने पूरे हिंदुस्तान के अर्थतंत्र को कमजोर कर दिया, दुर्बल कर दिया, निकम्मा कर दिया. இன்று டெல்லியிலே ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அந்த அரசாங்கம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தி இருக்கிறது, முழுமையாக வீழ்ச்சியடைய செய்திருக்கிறது. நாம் பொருளாதார ரீதியாக செயல்படாத முடியாத ஒரு சூழ்நிலை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. दिल्ली में ऐसी सरकार बैठी है जिसने भारत के रुपये को भी कमजोर कर दिया. आज रुपया की कोई ताकत नजर नहीं आ रही है. अगर ये दिल्ली में सरकार ऐसे ही बैठी तो कल हमें रुपया सूक्ष्मदर्शी यंत्र से खोजना पड़ेगा. அதே போல இந்த டெல்லியிலே இருக்கின்ற இந்த அரசாங்கம் நம் நாட்டினுடைய நாணயத்தின் மதிப்பை வீழ்ச்சியடைய செய்திருக்கிறது. நம் நாட்டின் நாணயத்திற்கு ரூபாய்க்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை. இன்னும் இந்த சர்க்கார் இருக்குமானால் இந்த ரூபாய்க்கு முழுமையாக இது மதிப்பிழந்து தேட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். इस देश के आर्थिक पंडितों का कहना है, अर्थनीति को जानने समझने वाले, फाइनेंस को समझने वाले लोगों का कहना है, आज जो हिंदुस्तान की आर्थिक स्थिति है, अगर आने वाले 5 साल तक ऐसी ही स्थिति अगर बनी रही तो हिंदुस्तान के करोड़ों करोड़ों नौजवान जो आज रोजगार कमाते हैं वे बेरोजगार हो जाएंगे और हिंदुस्तान की तरुणाई फुटपाथ पर भीख मांगती हुई नजर आएगी. इतनी दुर्दशा होने की संभावनाएं इस देश के अर्थशास्त्री कर रहे हैं. இந்த நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கிறது? பொருளாதார மேதைகள், நிதித்துறையிலே நிபுணர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆட்சி இன்னமும் 5 ஆண்டுகள் இதே போல் தொடர்ந்து இருக்குமானால் 5 ஆண்டுகளிலே இன்று கோடிக்கணக்கான இளைஞர்கள் யார் வேலை வாய்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வேலை இல்லாமல் சென்று விடுவார்கள். அவர்கள் சாலை ஓரங்களில் பிச்சை எடுக்க ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவார்கள் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். मित्रों, दिल्ली की सरकार की नीतियों के कारण हमारे देश के सारे उद्योग ठप होते जा रहे हैं और छोटे छोटे उद्योग को ताले लग रहे हैं. ये ट्रिची में आज बेल पूरा का पूरा संकट में गिरा पड़ा है. बेल को एंसिलरी एक्टिविटी करने वाले छोटे छोटे उद्योग, उन पर ताले लग रहे हैं और ताले लगने का कारण यह है कि दिल्ली की सरकार की नीतियां जिम्मेवार है. उनको अमीरों को खुश करने का, अमीरों का भला करना, इस देश की 50-75 जो बड़ी बड़ी कंपनियां हैं उनके लिए हिंदुस्तान की तिजोरी लुटा देना,
यही उनकी कार्यशैली रही है। लेकिन हमारे छोटे कारखाने वाले लोग हैं, छोटे और मार्जिनल काम करने वाले लोग हैं, 5 लोग 10 लोग नौजवानों को रोजगार देने वाले लोग हैं, उनको बुरी तरह परेशान करना यही दिल्ली की नीतियां रही है। இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை காரணமாக தொழிலதிபர்கள் பிரச்சனையிலே இருக்கிறார்கள். சின்ன சின்ன தொழிற்சாலைகள் இப்பொழுது மூடப்பட்டு கொண்டிருக்கிறது.